வணக்கம். இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே ஃபேவரட்டான பூந்தி லட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு முதல்ல லட்டுக்கு தேவையான மாவு கரைச்சி எடுத்துக்கலாம். 1 கிளாஸ் கடலை மாவு எடுத்திருக்கேன். இது 300 கிராம் கடலை மாவு. இதில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். கட்டிகள் இல்லாமல் இது மாதிரி நல்லா கையாலேயே கலந்து எடுத்துக்கலாம். மாவோட பதம் இந்த அளவுக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும். நம்ம இந்த பூந்தி கரண்டியில் விட்டு நம்ம தேய்க்கும் போது இது நல்லா முத்து முத்தாக விழணும். அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தண்ணியோட அளவை சேர்த்துக்கோங்க. இப்போ இது ரீஃபைண்ட் ஆயில் நல்லா சூடாக இருக்குது. எண்ணெய் சூடான பிறகு நம்ம கரைச்சி வச்சுருக்க இந்த கடலை மாவை நம்ம பூந்திகள் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடான பிறகு அடுப்பை மிதமான தீயில் வச்சுட்டு நம்ம பூந்தி பொரிச்சோன்னா நல்லா முத்து முத்தாக பூந்திகள் கிடைக்கும். மாவு நம்ம சரியான பதத்தில் கரைச்சோன்னா இந்த அளவுக்கு நல்லா தனித்தனியாக பூந்திகள் வரும். மாவு ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் நமக்கு ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். பூந்திகள் வெந்தால் மட்டும் போதும், கலர் மாற வேண்டாம். அதனால் மிதமான தீயிலே வச்சு இதை பொரிச்சு எடுத்துக்கலாம். இது நல்லா திருப்பி போட்டு நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதை எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இதே மாதிரி நம்ம எல்லா மாவையும் பூந்திகள் பொரிச்சு எடுத்துக்கலாம். எல்லா பூந்திகளையும் பொரித்து எடுத்தாச்சு. இதில் ஒரே ஒரு கைப்பிடி அளவுக்கு பூந்தியை மட்டும் நம்ம மிக்சியில் ஒரு பல்ஸ் மோடில் போட்டு கொஞ்சமாக பொடி பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு கைப்பிடி பூந்திகளை மட்டும் நம்ம பல்ஸ் மோடில் போட்டு பொடி பண்ணுறது கொஞ்சம் பாண்டிங் தரத்துக்காக தான். இப்போ பூந்திகள் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம சர்க்கரை பாகு காய்ச்சி எடுத்துக்கலாம். 1 கிளாஸ் கடலை மாவுக்கு 1.25 கிளாஸ் சர்க்கரை சேர்த்தோன்னா சரியாக இருக்கும். நம்ம எந்த கிளாஸால் மாவு அளக்குறோமோ அதே கிளாஸால் சர்க்கரையும் தண்ணியும் அளந்து சரியாக இருக்கும். சர்க்கரை பாகு நல்லா கொதிக்கட்டும். 1/2 ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். ஃபுட் கலர் ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். இந்த பாகு ஒரு கெட்டியான பிசுபிசுப்பான ஸ்டேஜுக்கு வந்த பிறகு நம்ம பொரிச்சு வச்சிருக்க பூந்திகளை இதில் போட்டு கிளறி விட்டுடலாம். சர்க்கரை பாகில் இந்த பூந்தியெலாம் நல்லா அப்சார்ப் பண்ணிடுச்சேன். பூந்தியோட கலரே மாறிடுச்சு பாருங்கள். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். கொஞ்சம் இது மாதிரி தலை இருந்தால் கூட பரவாயில்ல. இது ஆற ஆற நல்லா கெட்டியாயிடும். கடலை மாவு நம்ம எந்த அளவுக்கு எடுக்கிறோமோ அதே அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்தோன்னா சர்க்கரை பாகு சரியான பதத்தில் கிடைக்கும் நமக்கு. இப்போ ஒரு தாளிப்பு கரண்டியில் கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு சின்ன சின்னதாக உடைச்ச முந்திரியை இதில் போட்டு பொரிய விட்டுட்டு கொஞ்சமாக திராட்சையும் சேர்த்து இதில் பொரிய விட்டுட்டு
இந்த பூந்திகளில் சேர்த்துடலாம். கமகமன்னு நம்மளோட பூந்தி லட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது கொஞ்சம் கை பொறுக்கிற சூடு வரைக்கும் ஆறட்டும். ஆறின பிறகு நம்ம லட்டு பிடிச்சு வச்சிடலாம். நம்மளோட இதே சேனலில் ஆல்ரெடி நம்ம திருப்பதி லட்டு, திருச்சானூர் அம்மவாரி லட்டு, பூந்தி பொரிக்காமல் லட்டு, இது மாதிரி நிறைய லட்டு வெரைட்டிஸ் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோஸோட லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். மறக்காமல் அந்த வீடியோஸும் பாருங்கள். நம்மளோட இன்னொரு சேனல் வீனஸ் குக்கிங்லேயும் நிறைய வீடியோஸ் அப்லோட் ஆகிருக்கு. மறக்காமல் அந்த சேனலையும் விசிட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.